மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே, ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரன்பும் பாசம் உடைய திருச்சபையே, பரிசுத்தவான்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தாவிக்குள்ளாக தேவாதி தேவனை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தொழுது கொள்ளவும் உங்கள் ஜீவனுள்ள காணிக்கைகளை படைக்கவும் கூடி வந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன்.
அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவர் தமது சீஷர்களுக்கு தம்மை காண்பித்தார். அவ்விதமாக அவர் காண்பித்த ஒரு நாளில், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து திபேரிய கடற்கரையில் தமது சீஷர்களை சந்திக்கிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததை அறிந்திருந்தாலும் தங்களுடைய பழைய தொழிலுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர்களை எங்கே இருந்து அழைத்தாரோ அதே வேலைக்கு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒருவர் உற்சாகம் ஊட்டி அவர் கடலுக்குள் சென்றார்கள். இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்க முயற்சி எடுத்தும் அவர்கள் விரும்பின அளவுக்கு மீன் கிடைக்கவில்லை. பெரிய ஒரு மீனும் கிடைக்கவில்லை. துன்பமும் துயரமும் அவர்களை வாட்டியது. கரைக்கு அவர்கள் திரும்பும்போது அவர்கள் உள்ளம் உடைந்திருந்தது. இயேசு கடற்கரையிலே நின்றார். ஜீசஸ் met them at the seashore. என் அன்பு சகோதரனே, இந்த காலையில் நாம் ஒவ்வொருவரும் உழைப்பினால் குன்றி, வேலையினால் நலிந்து, நசுக்கப்பட்டு, துரோகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கூலி திரும்பவில்லை. நம்முடைய வருமானம் போதவில்லை. பகலில் சம்பாதித்தாலும் போதாது, இரவிலே சம்பாதித்தாலும் போதாது. நாம் நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை சந்திப்பதற்காக நாம் வேலை செய்கிற இடத்திற்கு, நாம் திரும்புகிற இடத்திற்கு, நம்முடைய வீட்டிற்கு நமது ஆண்டவர் வருகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கூட ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வலது பக்கம் வலையை போடச் சொல்லி மீன்களை அவர்களுக்கு திரட்சியாக கொடுத்தார் என்ற சம்பவத்தை சுவிசேஷ புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். இப்பொழுது அவர்கள் வலை இழுத்த போது அந்த பழைய வலை கிழியத்தக்கதாக சிறிய மீன்கள் அல்ல, மிக பெரிய மீன்கள். ஒரு மீன் 1.5 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ இருக்கும் அளவுக்கு மிகப்பெரிய மீன்கள். பாருங்கள், யோவான் 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். வலை கிழியவில்லை. வலை நம்முடைய வாழ்க்கையை காட்டுகிறது. வலை நம்முடைய தொழிலை காட்டுகிறது. வலை நம்முடைய படிப்பை காட்டுகிறது. வலை நம்முடைய எதிர்காலத்தை காட்டுகிறது. இதற்குள் நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. இந்த வலையை நம்பி படிக்கிறோம், இந்த வலைக்காகவே வாழ்கிறோம், இந்த வலையை நம்பி பிழைக்கிறோம். இந்த வலை தான் நம்முடைய சொத்தாக நினைக்கிறோம். என் அன்பு தாயே, தகப்பனே, உன் கையில் உள்ள வலை பழைய வலை, அது கிழிகிற நிலையில் இருக்கிறது. ஆனால் இயேசு வந்தால், இயேசுனுடைய வார்த்தையின்படி நீ நடந்தால் அந்த வலை கிழியாது. அந்த வலைக்குள்ள மீன்கள் அகப்படும். 153 பெரிய மீன்கள் சிக்கியதாக நம்ம படிக்கிறோம். சில பேர் இந்த 153 பல விதமாக போதிக்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அந்த ரேண்டம் நம்பர், அந்த கொத்து மதிப்பான அந்த நம்பர், அந்த எண் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. ஆசீர்வாதத்தினுடைய உயரத்தையும் அகலத்தையும் நம்ம காட்டுகிறது. அதை ஒரு பிரமிடு போல நம்ம காண்பிக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதித்தால், உனக்கு 2 மீன் போதும், உனக்கு 5 மீன்கள் போதும் என்று அவர் நினையாமல் வாழ்க்கை முழுவதும் வாழ்வதற்கு
மரணம் மட்டும் பிழைப்பதற்கு போதுமானவற்றை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். என் அன்பு சகோதரர்களே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் அன்பு சகோதரர்களே, நாம் வாசித்த இந்த அருமையான ஒரு காட்சி, அது ஒரு காலை நேரம். அப்போஸ்தலர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து விட்ட நேரம். இயேசு மரித்தோர்ந்து எழுந்திருக்கிறார் என்ற ஒரு அறிவு இருந்தாலும் அதை விசுவாசிப்பதற்கான திறன் இல்லை. அவர் எங்கேயோ உயிர்த்தெழுந்து போய்விட்டது போல அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் சீஷரோடு அவர் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. மை லார்ட் ஹஸ் லெஃப்ட் மீ, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். அவர்கள் பழைய வலையை தூக்கினார்கள், பழைய கடலுக்குள் சென்றார்கள், இரவெல்லாம் போராடினார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. உள்ள முடைந்தவர்களாக திரும்பினார்கள். அது ஒரு அதிகாலை வேளை, அது ஒரு கர்த்தருடைய நாள். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கரையிலே நின்றார். இன்றைக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தின் நடுவிலே நிற்கிறார். உங்கள் வீட்டண்டை நிற்கிறார். உங்களோடு அவர் நிற்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு பிரிந்து போகவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகையால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி அவர்கள் வலது பக்கத்தில் அந்த வலையை போட்ட பொழுது அந்த வலையில 153, நல்ல கவனிங்க, பெரிய மீன்கள். அத்தனை மீன்கள் இருந்தும் சாதாரண அந்த மீனவர்களுக்கு வலை கிழிந்து விடும் என்று தெரியும். இவ்வளவு மீன்கள் சிக்கினால் இந்த வலை தாங்காது என்று அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வலை கிழியவில்லை. இங்கே 2 அற்புதங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று, அவர்கள் தேடி சென்ற ஏராளமான மீன்கள். 2, அவர்கள் கையில் இருந்த வலை கிழியாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உன்னையும் காப்பார், உன் வீட்டையும் காப்பார், உன் தேவைகளை அவர் சந்திப்பார். இந்த காலையில் நீங்கள் உணர வேண்டிய செய்தி இதுதான். அது மட்டுமல்ல, அந்த சீஷர்கள் கரைக்குள் வரும்போது அங்கே கட்டைகள் அடுக்கப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஏன் தீ மூட்டப்பட்டிருக்கிறது? காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மீனை கொண்டு போய் வீட்டிலே சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு தெம்பு இல்லாமல் பலன் அற்று போன அந்த மீனவர்கள் ஒடுங்கி போகாதபடிக்கு, தோய்ந்து விடாதபடிக்கு, உடனடியாக அவர்கள் சாப்பிடத்தக்கதாக அங்கே தீ மூட்டி, பிள்ளைகளே அந்த மீனில் சிலவற்றின் இடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதை அவர்களுக்கு முன்பாக சுட்டு அவர்களுக்கு தந்தார். யோவான் 21ஆம் அதிகாரம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 150 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனை பண்ணுங்கள் என்றார். பார்த்தீங்களா? வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறார். 1ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். சகோதரர்களே, அந்த மீனவர்களாகிய அப்போஸ்தலர்கள் வலையை இழுத்து கொண்டு வருகிறார்கள். அதில் 153 மீன்கள் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு மீனையும் கேட்கிறார். ஆனால் அவர்கள் அந்த மீனை கொடுப்பதற்கு முன்பு கரி நெருப்பு போட்டு மீனையும் சுட்டு அப்பத்தையும் சுட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. இட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். வாருங்கள்,
என் பிதாவின் வீட்டிலே உங்களுக்கு விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, வாருங்கள். என் அன்பு சகோதரர்களே, இயேசுவை அவர்கள் கண்டபோது அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அந்த எரிகிற அந்த கரி அடுப்பை பார்த்தபோது என்ன நினைத்தார்கள்? அந்த அப்பத்தையும் மீனையும் அவர்கள் கண்டபோது என்ன நினைத்தார்கள்? இயேசு குறித்த அவருடைய பார்வை என்ன? உங்களுடைய பார்வை இந்த காலையில் இந்த தேவ சமூகத்தில் அவரை தரிசிக்கும்படி வந்தீர்களே, உங்கள் பார்வை என்ன? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது தலையில முள்முடி, கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, விலாவிலே ஈட்டி குத்தப்பட்டது. அவருடைய முழு இரத்தமும் வடிந்த பிறகு தண்ணீர் வர தொடங்கியது. இத்தனை பயங்கரமாக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாமல் முற்றிலும் காய்ந்த ஒரு உடலாக இருந்த இயேசுவின் உடலை எடுத்து அடக்கம் செய்தார்கள். அந்த உடல் எவ்விதமாக விழுந்திருக்க முடியும்? அந்த உடல் எவ்விதமாக உயிர்த்தெழ முடியும்? உயிர்த்தெழக்கூடிய சாதனம், உயிர்த்தெழக்கூடிய இரத்தம் அங்கே இல்லையே. அப்படியானால் அவர் எப்படி உயிர்த்தெழ முடியும்? இந்த எண்ணம் அப்போஸ்தலர் மனதில் இருந்தது, உங்கள் மனதிலும் இருக்கிறது. இந்த காலையிலே திருச்சாதனமாகிய சாக்கிரமந்து என்று நாம் அழைக்கும் கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் சேர வரும் பொழுது அது வெறும் அப்பமாகவும் வெறும் திராட்சரசமாக நீங்கள் பார்க்காமல் அது உயிருள்ள அப்பமாகவும் உயிருள்ள கிறிஸ்துவின் இரத்தமாகவும் எண்ணும்படி உங்களை நான் அழைக்கின்றேன். லூக்கா 24 பக்கம் 123 புதிய ஏற்பாடு. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி கவனியுங்கள். என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு பகுதி இது. மார்க்க ரீதியாக நாம் படிக்க வேண்டிய ஒரு பகுதி இது. கிறிஸ்தவத்தினுடைய எதிரிகளுக்கு முன்பாக நாம் எடுத்து காண்பிக்க வேண்டிய ஒரு பகுதி இது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? ஏன் கலங்குகிறீர்கள்? இயேசு உயிர்த்தெழுந்த போது அவர் வெறும் ஒரு ஆவியாக எழுந்திருக்கவில்லை. வீட்டின் மூலையில கொளுத்து வைக்கும் ஊதுபத்திகள் பார்த்துருப்பீங்க. ஒரு 4-5 ஒன்றா கொளுத்தி வச்சோம்னா சுருள் சுருளா புகை மூலையிலிருந்து வந்துகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு புகை மண்டலமாக பார்க்கிறீர்களா அல்லது ஒரு தூசியாக பார்க்கிறீர்களா? இயேசு அவர்களுடைய ஐயங்களை போக்கும்படி ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்காதே. இந்த செய்தியை அன்றைய கால யூதர்களும் அன்றைய கால கிரேக்கர்களும் அன்றைய கால விரோதிகளும் ஆச்சரியத்தோடு கவனித்தார்கள். இந்த வார்த்தை இன்றைய மக்களுக்கும் ஆச்சரியத்தோடு கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. When Christ was resurrected, he was not a ghost. He had a flesh and bone, a body. மாம்சமும் எலும்பும் உடைய ஒரு நபராக, பேசுகிற ஒருவராக, அடையாளம் காண்கிற ஒருவராக, நினைவாற்றல் கொண்ட ஒருவராக தன்னுடைய சீஷரிடத்தில் பேசுகிறார். வாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். இந்த இயேசுவை தொடும்படி யார் ஒருவன் வருகிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த இயேசுவை தூரமாய் பார்த்து ஓடி போகிறவன் ரட்சிக்கப்பட முடியாது. மார்க் 16:16 படிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சந்தேகப்படுகிறது என்ன? வாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நான் மாம்சமும் எலும்பும் உடையவனாய் இருக்கிறேன். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவால நெருப்பு மூட்டி மீனை வைத்து அப்பம் சுட்டு அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்க முடிந்தது. இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நீங்க தவறாக புரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா
உங்களுடைய மார்க்கம் மதமாக இருக்கும். மதத்தில் தான் இந்த மாதிரி கதைகள்லாம். ஆனால் ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, இயேசு உயிர்த்தெழுந்த போது மெய்யாகவே அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. அந்த சரீரத்தில் இயேசு பட்ட காயம் ஆறி இருந்தது. Of course, Jesus had the wounds become scar now. அவருடைய உடல்ல காயம் இருந்தது, ஆனால் அது ஆறி இருந்தது. அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு தாயார் தன்னுடைய அழகான மகள் முகத்தில் அடிபட்டு வந்த போது மிகவும் வருத்தப்பட்டார். எப்படி இருந்தாலும் அந்த காயம் ஆறும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் காயம் தழுமானால் அவளுடைய வாழ்க்கை முழுவதும் முகத்தில் இருக்குமே என்ற கவலை அவளுக்கு இருந்தது. அது உண்மைதான். காயம் என்பது வலியை தரக்கூடியது. ரத்தம் வெளியேறும், சீராக மாறும், நாம் எல்லாரும் அனுபவிக்கிறோம். காயம் இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் காயம் மாறிவிடும்போது ஒரு தழும்பு உண்டாகிறது. காயம் வேண்டுமானால் ஆறும், ஆனால் தழும்பு ஆறாது. நாவினால் சுட்ட ஒடு ஆறாது என்று நாம் படிக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவினுடைய உடல்ல காயம் மாறி இருந்தது, ஆனால் அது தழும்புகளாக இருந்தது. அதனால்தான் நீ உன்னுடைய விரலை நீட்டி என்னுடைய கை ஓட்டையில போடு, என் விழாவில போடு என்று இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்ல முடிந்தது. இந்த காலையில இந்த தழும்புகள் காயங்களாகி உங்கள் பாவங்களை ஆற்று மருந்தாக இருக்கிறது. The very scar of Jesus Christ heals your sin, heals your sickness. உங்கள் வியாதிகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு. முதல் இந்த வசனத்தை படிக்கும்போது முதல் செய்தி என்னன்னா, நாம் பிழைக்கிறோம், நீதிக்கென்று பிழைக்கிறோம், கடவுளுடைய மக்களாக மாற்றப்படுகிறோம். அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். சிலுவையில் இயேசு அடைந்த காயங்கள் நமது பாவத்திற்கான விலையாக இருக்கிறது என்று சொல்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய உயிர்த்தெழுதலாலே நீங்கள் குணமானீர்கள். அந்த தழும்புகள் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறது. இயேசு தமது அப்போஸ்தலரிடத்தில் கிட்டே வாருங்கள், என் காயங்களில் உண்டான தழும்புகளை பாருங்கள், உங்கள் விரலை அதில் போட்டு பாருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் விசுவாசத்தினாலே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற நீங்களும் நானும் அறிக்கையிட வேண்டிய இயேசுவின் தழும்புகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய காயங்களை ஆற்றி நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு பரிசாக தேவன் அவருடைய தழும்புகளை தந்திருக்கிறார். நாம் அதனால் குணமாக்கப்படுகிறோம், சுகமாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். வரும் காலத்தில் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி இந்த இறை வார்த்தையை உங்களுக்கு நிறைவு செய்து இறையாசி உங்களுக்கு உண்டாகும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, காயத்திற்கும் தழும்புகளுக்கும் உள்ள வேறுபாட்டை இன்று நாங்கள் கவனிக்கிறோம். எங்கள் பாவங்கள் கிறிஸ்துவனுடைய காயத்தையும் எங்களுக்கு உண்டான ரட்சிப்பும் நீதியும் இயேசுவின் தழும்புகளையும் காட்டுகிறது என்று புரிந்து கொண்டோம். எங்களை ஆசீர்வதியும், எல்லா மனுஷரையும் ஆசீர்வதியும், யாவரும் ரட்சிப்படைய வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே உமக்கு பிரியமாயிருக்கும்படி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.